ஹாய் கைஸ். சொசைட்டியில் ஹெல்ப் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அதுவும் வந்து இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து வெளியில் தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ஜிவி பிரகாஷ்குமார் கிட்ட யாராவது வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்விட்டர் பதிவில் வந்து யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கார். நம்ம அவரோட பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தான் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவரோட ஃபாலோவர்ஸு ஒரு கஷ்டமான வீடியோவை ஷேர் பண்ணி ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு வந்து இறுதி சடங்கு நடத்துறதுக்கு கூட வந்து எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உடனே ஜிவி வந்து அந்த பதிவு யார் போட்டாங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஜிபே நம்பர் வாங்கி 20,000 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. அமௌண்ட் சென்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அந்த ஜிபேயோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அவரோட எக்ஸ் தளத்தில் வந்து பதியவும் அவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஜிபே வழியாக நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான், ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கு அந்த பர்சன் வந்து அனுப்பின வீடியோ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பழைய வீடியோ, யாரோ வேற ஒருத்தவங்களோட வீடியோ, சேட் வீடியோ இருக்குது இல்லைங்களா, அதை டவுன்லோட் பண்ணி இவருக்கு அனுப்பி இப்படி ஒரு ஸ்கேம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஸ்கேம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. என்ன இவங்க இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்துடும். ரெண்டாவது வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம நேரடியாக போய், இப்போ கேபிஒய் பாலாலாம் நேரடியாக போய் இதனால தான் வந்து வேலை மெனக்கிட்டு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நேரடியாக போய் பண்ண முடியாது. ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு பர்சனை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அவர் வந்து அடுத்தடுத்து ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். ஸோ கொஞ்சம் ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஹெல்ப் வாங்கிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அது வெளியில் தெரிஞ்சிருச்சு. மேபி இவ வந்து ஒரு கேஸ் மாதிரி அவர்லாம் கொடுத்தா கூட அந்த ஏமாத்துற பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க. இருந்தாலும் அசிங்கம் தானே, நம்ம ஏமாற்றி ஒருத்தவங்கள்ட்டேருந்து பணம் வாங்குகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஸோ உழைச்சி வாழலாம். ஆனால் ஏன் இந்த திருட்டுத்தனம் சொல்லுங்கள்? மாதிரியெல்லாம் மிஸ்யூஸ் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. செலிப்ரிட்டிஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஜமாலுமே கஷ்டம் இருக்குது அப்படின்னா சொல்லி நீங்கள் ஹெல்ப் வாங்கிக்கிங்க, தப்பே இல்லை. ஸோ நீங்கள் இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ்க்கு நம்பிக்கை போய் உண்மையாலுமே உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி போய் வந்து சேராது. இதுதான் வந்து என்னோட கருத்து. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.